குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்த அருள் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கரத்தன்மையில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/7/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சனிக்கிழமை தினம் ஆணி மாதம் 21ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை கௌரி நல்ல நேரம். காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகீர். சூரிய உதயம் காலை 5:58க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 8:18 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:32 வரை சுவாதி பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:36 வரை சித்தம் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 7:20 வரை தைத்துலம் பின்பு இரவு 8:18 வரை கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம் பின்பு இரவு 9:32 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:32 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று இரவு 8:09 வரை உயிரற்றவை பின்பு முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை ஹனுமரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நவகிரக தோஷங்கள் தீரும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ நோய் நொடிகளோ எந்த விதமான ஆபத்துகளோ நேராமல் இருக்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை வழிபட சகல நன்மைகள் சித்திக்கும். வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். அஞ்சனை மைந்தனை வாயு புத்திரனை வழிபடுபவர்களுக்கு சகல காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆன்ம பலம் மனோபலம் சித்திக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபுவிருத்தி சகலமும் சித்திக்கும். நவ கிரகங்களினுடைய நல்லாசியோடு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அருளும் கிடைக்கும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், சீதாராம் ஜெய் ராஜேஷ்யாம் என ஸ்ரீ ராமர், சீதா பிராட்டி, ஸ்ரீ லக்ஷ்மணர், ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் விரத வழிபாடுதலை செய்வது மிக விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள். பூமி தொடர்பான பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். தானியம் வாங்க நல்ல நாள். அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:49 முதல் 2:33 வரை மேஷ லக்னம். 2:34 முதல் 4:35 வரை ரிஷப லக்னம். காலை 4:36 முதல் 6:50 வரை மிதுன லக்னம். காலை 6:51 முதல் 8:59 வரை கடக லக்னம். காலை 9 மணி முதல் 11 மணி வரை சிம்ம லக்னம். காலை 11:01 முதல் 1:01 வரை கன்னி லக்னம். 1:02 முதல் பிற்பகல் 3:07 வரை துலாம் லக்னம். 3:08 முதல் மாலை 5:18 வரை விருச்சக லக்னம். 5:19 முதல் இரவு 7:25 வரை தனுசு லக்னம். 7:26 முதல் 9:20 வரை மகர லக்னம். 9:21 முதல் இரவு 11:03 வரை கும்ப லக்னம். 11:04 முதல் காலை 12:44 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான தானியம் எள். இந்த எள் தானம் செய்யலாம். தீபங்கள் ஏற்றலாம். கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். சனிக்கிழமை தினத்தில் பொதுவாக இரும்பு, உப்பு, எண்ணெய் சார்ந்த பொருட்களை வீட்டினுடைய உபயோகத்திற்கு வாங்கக்கூடாது. தானம் செய்யலாம். இரும்பை தானம் செய்யலாம். எண்ணெய் பொருட்களை தானம் செய்யலாம், கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், இப்படி செய்யலாமே தவிர தன் சுய உபயோகத்திற்கு வீட்டிற்கு எந்த விதமான
எண்ணெய் சார்ந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. அதே போல கல், உப்பு, இரும்புவை வாங்கக்கூடாது. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளுக்கான சனிச்சர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனிச்சர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனிச்சர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, பொதுவாக நீங்கள் நீதிமான்களாக இருக்கக்கூடும். 12 ராசிகள்ல முதல் ராசியாக வர்றதுனால எதிலுமே முதன்மை பெற்றவர்களாகத்தான் நீங்க இருக்கணும். எதிலுமே முன்னாடி வரணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இயல்பாகவே உங்களுடைய பிறப்பு குணமே இதுதான் மேஷராசி அன்பர்களுக்கு. இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எண்ணம் எவருக்கும் இல்லை எனலாம். ஆனால் கொஞ்சம் கோபம் இருக்கும். அநீதியை கண்டு பொங்குபவர்களாக இருக்கக்கூடும். எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க. ஆனா கூட்டமாக நண்பர்கள், உறவினர்களோடு இருக்கிறத நீங்க விரும்புவீங்க. இது மேஷராசி அன்பர்களுடைய குணநலன்களாகவே இருக்கும். தனித்து சாதிக்கணுங்கிற எண்ணப்போக்கு கொண்டவர் தான் நீங்க. ஆனா இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விரும்பியது கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். சொந்த ஊர்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். விரும்பியதை உடனுக்குடன் நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மனக்கவலைகள் அகலும். எண்ணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தூக்கத்தில் நீங்கள் இருந்த சங்கடங்கள் எல்லாமே அகலும். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆபரணங்கள் போன்ற பொருட்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரிய விசேஷங்களுக்காக சில புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்ததாக அமையும். நீங்கள் எதை நோக்கி செய்கிறீர்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாள். ஏற்றங்கள் இறக்கங்கள் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சீரான போக்கு உங்களுக்கு அதிகம் உண்டு. விரும்பியபடி உங்களுடைய வியாபாரத்தை வடிவமைத்துக் கொள்வீர்கள். வருமானம் கிடைக்கும். திறமைக்கு ஏற்றபடி நல் வாய்ப்புகள் வேலையில், அலுவலகத்தில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணிய காரியங்கள் துரிதமாக முடிப்பதாலும் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவத்தோடு வலம் வருவீர்கள். உங்களை இழந்தவர்கள் மத்தியில் உயர்வாக நினைக்கக்கூடும். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு மத்தியில் முன்னுக்கு வருவீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். ஆக்கமூக்கம் நிறைந்த நாளாகும். முயற்சி கொண்டானபடி தொழிலில் நல்ல வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் கிடைக்கும். முகப்பொலிவு, தோற்றப்பொலிவு அதிகரிக்கும். உடலை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வீர்கள். பராமரிக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். சுக போகத்தோடு வாழ்வீர்கள். ராஜபோக வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எங்கிருந்தாலும் தலைமை பண்போடு இருக்க நினைக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசி என்பர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிறப்பாக அமையும். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்வீர்கள். அழகான வாழ்க்கை அமைவதற்கான அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். எல்லாவற்றிலும் முன்னுக்கு வர விரும்புவீர்கள். நம்பர் 1 என்கிற பெயரை எடுக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகம் உள்ளவர்கள் நீங்கள்.
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விடுபட்டு போன வேலைகள் கைகூடி வரும், தொழில் சார்ந்த முயற்சிகள் உண்டாகும், நல் வாய்ப்புகள் அமையும், கடன் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை பார்ப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முகத்தில் பொலிவு ஏற்படும், தன்னம்பிக்கை நிறைந்த நாள், தைரியமாக இருப்பீர்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் அனுகூலம் உண்டாகும், பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த பொக்கிஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதற்கு மிக இனிமையானவர்கள். அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே உங்களுக்கு பிடிக்கும். பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடிய அற்புதமான குணம் படைத்தவர்கள். ரிஷபராசி அன்பர்கள் முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும், அழகாக சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 21ஆம் நாள். ராசி அதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிர பகவான். பேச்சு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இந்த ஆனி மாதம் முழுவதுமே 2ஆம் வீட்டில் தான் இருக்க போகிறார். குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் மற்றும் லாபாதிபதியாக 8க்கும் 11க்கும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் பேச்சு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். அதிகம் பேசி பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள். உறவினர்களுடைய வருகை ஏற்படும். பிறருக்கு என்னென்ன தேவை, யாருக்கு என்ன விருப்பப்படுவார்கள் என்பதை தெரிந்து அறிந்து ஆராய்ந்து அதற்கேற்றபடி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். அக்ரிமெண்ட் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்தம் தொடர்பான வேலையில் இருப்பவர்கள், ஒரு கம்பெனி சார்ந்த தொடர்பாக அக்ரிமெண்ட் போடக்கூடியவர், ஊர்ஜித பத்திரங்களை கையாளுபவர்கள், இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துரிதமாக இருப்பீர்கள். வேலை வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வழிமுறைகள் உண்டு. எதிர்பாராத ஒரு சிலருடைய ரிப்பீட் எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய சந்திப்புகள் நிகழலாம். நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அது இறைவனுடைய அனுகிரகம். உங்களுடைய இறை வழிபாடு பேசக்கூடிய ஒரு நேரம். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு நல்ல அந்தஸ்தை எட்டுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். நினைத்த காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சனிக்கிழமை தினம் என்பதால் வேலையாட்களிடத்தில் மிக கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்கும். கவனம் தேவை. மனதில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். விரும்பியது நடக்கும். தேடல்கள் உண்டாகும். பொறுப்புகளை உணர்ந்தும் செய்வீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவின் மீதான நாட்டங்கள் இருக்கும். தூய்மையான உணவை எடுத்துக்கொள்வீர்கள். கிரக தோஷங்கள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமான வரையில் தெய்வ வழிபாட்டோடு உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். ஒத்துழைப்பு மேம்படும். மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையும். நினைத்த சில வேலைகள் முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பாராத ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்றம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். அதோடு உற்சாகம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தை உங்களிடம் வெளிப்படுத்தினாலும் அதனை மிக அழகாக பிறரிடத்தில் சொல்லி விடுவீர்கள். உங்களுடைய ராசி காற்று ராசி. பேசுவது அதிகமாக பிடித்த குணம் உங்களுக்கு. ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்றால் அது காற்றாக பறந்து போய்விடும். இயற்கையாகவே கூர்மையான புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் தான் நீங்கள். எந்த ஒரு தகவலை சொன்னாலும் அதனை உள்வாங்கிக் கொள்வீர்கள். பொதுவாக கணிதம் சார்ந்த அக்கவுண்ட் சம்பந்தமான துறைகளில் பணிபுரிவீர்கள். அதிகமாக நண்பர்களோடு நேரத்தை செலவிட விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். அதிலும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது ஆர்வம் மிக மிக அதிகம். எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்கள்,
கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசி அதிபதி புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் சஞ்சாரம் 2ஆம் வீட்டில், ராசியில் சூரிய பகவானோடு களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ கேத்து பகவான் சஞ்சாரம். ராசிக்கு 5வது வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில், 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 2இல், 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலை, விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், தேவைக்கேற்றாற்போல் கைக்கு பணம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் காலதாமதங்கள் இல்லாமல் விரைவாக வந்து சேரும். நலன் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாதாரங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள். வெளியூர்களில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். வீடு மாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தது போன்ற இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சௌக்கியமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போகக்கூடும். மாணவ மாணவிகள் படித்த விஷயங்களை மற்றவர்களோடு கலந்து பேசுவீர்கள். ஆராயக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும். நல்ல ஞானம் பெற்றவர்கள் ஆசிரியர்களாக பெரும்பாலும் இருப்பீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்வீர்கள். மனதிற்கு பிடித்தது போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். லாபங்கள் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களே. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதலான சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் லாபங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். ஒரு புது வாழ்க்கையை உற்பத்தி செய்து கொண்டிருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஆனந்தமாக இருப்பீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். துள்ளலோடு இருக்கக்கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். ஒளி பொருந்திய நட்சத்திரங்கள் நீங்களாக இல்லாதவர்கள் இடத்தில் நீங்கள் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய வாழ்வு உயர்வு பெறும். வீட்டில் நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்றால் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் உயர்ந்துவிடும். படிப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் போக்குகள் குறையும். தூய்மையான எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். நல்லது நடக்கும் நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் முன்னேற்றத்தை பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். கடகராசி அன்பர்கள் பொதுவாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். யார் ஏதாவது உங்களை பற்றி பேசினாலோ, குறை கூறினாலோ, அவதூறாக சில விஷயங்களை வெளிப்படுத்தினாலோ, பொய்யாக சில தகவல்களை சொன்னாலோ உங்களால் மனம் பொறுத்து கொள்ளவே முடியாது. உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். மிக அன்பானவர்கள். தாய்மை குணம் உங்களுக்கு பெரும் அளவு உண்டு. தாய் தந்தையுடைய குணத்தை முழுமையாக பெற்றிருப்பீர்கள். இரவு பகல் பாராது தன்னுடைய சார்ந்தவங்களை காக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கக்கூடும். உங்களுடைய வேலைகளால் மட்டும்தான் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். கடகராசி அன்பர்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய பெரிய குறையும் பலமும் உங்களிடம் வெளிப்படக்கூடிய அந்த பிடிவாத குணம்தான் உங்களை வாழவும் செய்யும், விடுத்தவும் செய்யும். ஆக எந்த சூழ்நிலைகளில் விட்டுக் கொடுக்க வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வுகளோடு இருப்பது நல்லது. அதே போல ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைக்கும் உங்களுக்கு வரும். பிறருடைய விஷயங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்போம் போது பிறருடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதே நேரத்தில் பிறருக்காக எதையும் செய்யக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சிறப்பாக பழகுவீங்க. நல்ல சிந்தனை கொண்டவர்கள் நீங்கள். சந்திரனை போல பிரகாசமாகவும் அழகாக இருப்பீர்கள் கடகராசி அன்பர்களே. இப்படிப்பட்ட குண அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 21ஆம் நாள். ராசியில் புதன் பகவான் வக்ர நிலை. 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் விரையாதிபதி. அதிபதியான சந்திர பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உறுப்பினர்கள் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாக பணிவாக நடக்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும்.
வருங்காலத்திற்குண்டான விஷயங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். சாதுரியமான போக்கு உங்களுக்கு உண்டு. வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமாக நடக்குங்க. வாழ்க்கை துணைவருடைய ஆதரவு கிடைக்கும். இதுவரையில் முகம் கொடுத்து பேசாதவர்கள் கூட இந்த நாள் முகம் கொடுத்து பேசலாம். உங்களிடம் சில கருத்துக்களை கேட்கலாம். கேட்டு ஒரு சில வேலைகளையும் முடிக்கலாம். அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. மதிநுட்பம், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில், மூத்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது விசேஷம். முயற்சிக்கு ஏற்றபடி சாதகமான சூழ்நிலைகள் அமைகிறது. மன அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அசௌகரியங்கள் இருந்தால் பெரிதுபடுத்த வேண்டாம். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தவறிப்போன சில உபாதைகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் வெற்றிகரமாக இருக்கக்கூடும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் சாதகமாகும். அமைதி நிறைந்த நாளாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பார்ப்பீர்கள். முட்டுக்கட்டை என்பது இருக்காது. இந்த நாள் உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற் போல் அனைத்து விதமான நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வேலு மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி என்பவர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சூரிய பகவானால் ஆளக்கூடியவர்கள் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள். அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய செயலில் பிரகாசிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள். எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். கோபம்தான் உங்களுடைய பலவீனம். அதை குறைத்துக் கொண்டால் நல்லது. உங்களுடைய பேச்சும் சரி. கோபத்தை கட்டுப்படுத்தினால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய உறவுகள் வெளிப்படும். தினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தால் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, பிறருக்கென்றே உழைக்கக்கூடியவர்கள். தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக கொடுக்கக்கூடிய கர்ணன் பரம்பரை போன்றவர்கள் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாமா? ராசியில் செவ்வாய் பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் துலாத்தில் சந்திர பகவான், களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 10வது வீட்டில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், குரு பகவான், விரயத்தில் புதன் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்? எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு சக்தி உங்களிடம் வெளிப்படும். சிம்மராசி அன்பர்களே, சாமர்த்தியமாக இருப்பீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உடல் பலகீனம் போன்று உணர்வீர்கள். இந்த பலவீனத்திலிருந்து வெளிவர சத்தான நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது விசேஷம். சூரிய நமஸ்காரம் செய்தால் உடல் பலப்படும். புதன் பகவானை வணங்குங்கள். அவரே உங்களுக்கு பகை வீட்டில் கடகத்தில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் பெரியவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். எல்லோரிடத்திலும் மரியாதையுடனும் மதிப்புடனும் நடக்க வேண்டும். வியாபார பொருளாதார சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்க செய்வீர்கள். ரகசியங்களை புரிந்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்புகள் மேம்படும். உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். உடல் அசதி மற்றும் உடல் வலி, அசௌகரியங்கள் ஏற்படலாம். மனநிலையிலும் உங்களுக்கு சீரான போக்கு இருக்காது. சில நேரம் சங்கடமான நிலையிலேயே இருப்பீர்கள். குழப்பங்கள் அதிகரிக்கலாம். வீண் பிரச்சனைகளுக்கு செல்லாதீர்கள். உங்களுடைய விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். பிறருடைய குடும்ப விஷயங்களை தன் விஷயமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். எதை செய்தாலும் பிறருடைய நலனை கருதி செய்வீர்கள். அது உங்களுடைய உயர்ந்த பண்பு. குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புகழ் நிறைந்த நாளாகும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு மன திடத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். சனிக்கிழமை தினம் என்பதால் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுடைய உடல் நலத்தை காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். காரணம், புதன் பகவான் மறைவில் பகை வீட்டில் இருப்பதால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க பெருமாள் வழிபாடு, தாயார் மகாலட்சுமி வழிபாடு, ஆச்சாரியர்கள் வழிபாடு மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியம் அதிகரிக்கும். சூழ்நிலைகளை சமாளித்துக் கொள்வீர்கள். வரக்கூடிய விஷயங்களை
ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் நல்லதொரு பாவனையும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். அனுசரித்து சென்றால் நல்லது. சூழ்நிலைகளை புரிந்து நடக்க வேண்டும். ரகசியங்களை காப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றிறக்கமான நாளாக்கும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். எள் கொண்டு தானம் செய்வது விசேஷம். கோவில்களில் அன்னதானம் செய்தால் சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேடிச் சென்று அன்னதானம் கொடுப்பது பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக அதிகமான ஒரு கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் நீங்கள். புத்திசாலித்தனம் உண்டு. தொழில்நுட்ப வேலைகளை சிறப்பாக செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதை மிக அழகாக கையாளக்கூடிய நல்ல உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் நீங்கள். எதை செய்தாலும் ஈடுபாடு என்பது இருக்கும். சமையல் துறையில் கலை கட்டக்கூடிய மிகப்பெரிய சமையல் கலைஞர்களாக திகழ்வீர்கள். கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வியாளர்களுக்கு நல்லதொரு ஏற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய குணம் மிக சிறப்பான அற்புதமான ஒரு குணம். வங்கித்துறையில் இருப்பீர்கள், வணிகத்தில் இருப்பீர்கள், எழுத்துத்துறை, கலை, பேச்சு போன்ற துறைகளில் மிக சிறப்பாக செயலாற்றி சாதிக்கக்கூடிய பண்பாளர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? கருணை குணம், சேமிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் அதிகமே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் கோச்சாரத்தின் நிலை என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினம் ஆணி மாதம் 21ஆம் நாள் வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல 6ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். எதை செய்தாலும் மிக அழகாக குறிப்பிட்டு உங்களுடைய வேலைகளை குறிக்கோளுடன் செய்யக்கூடும். புதிய இலக்குகளை வகுத்துக் கொள்வீர்கள். நிர்ணயம் செய்த வேலைகளை மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். உங்களால் மட்டுமே இது சாத்தியமாக்கும். உங்களுடைய வேலைகளை பிறரிடம் கொடுத்தாலும் நடக்காது. அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய பொறுப்புகள் என்ன என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள் நீங்கள் என்பதால் நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்து கொள்வது நல்லது. யாரையும் நம்பி அதிக பொறுப்புகளை கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு சரியாகவும் இருக்காது. திருப்தியற்ற நிலையிலேயே இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் பால் வியாபாரம், கால்நடை, விவசாயம், வேளாண்மை சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள் பணத்தை மிக அழகாக கையாளுவீர்கள். லாபம் கைமேல் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வருமானம் கிடைக்கும். அரிசி மளிகை கடை நடத்துபவர்கள், உணவு சார்ந்த பொருட்கள் கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள், வியாபாரம் சிறக்கும். கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நன்மையை தரும். கடன் சம்பந்தமான சில உதவிகள் ஏற்படலாம். என்ன போக்கில் சில மாற்றங்கள் இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், நினைத்த காரியங்கள் எதிர்பார்த்த விதங்களில் நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கக்கூடிய வழியிலேயே நடக்கும். எந்த விதமான இரக்கங்கள் இல்லாமல் உங்களுடைய செயல்கள் ஏற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது. சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். அதிகமாக நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு புத்துணர்ச்சியை மகிழ்ச்சியை தரும். வீட்டில் இருக்கும் நேரத்தை காட்டிலும் வெளியிடங்களிலேயே உங்களுடைய நட்பு வட்டாரத்தின் மூலம் நீங்கள் கலகலப்பாக இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எந்த விதமான இடர்பாடுகளோ துன்பங்களோ நேராது. மனதில் தெம்பும் தைரியமும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இந்த நாள் உண்டாக்கும். வியாபாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. தொழிலில் அபவரத்து இறக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். எண்ணிய இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். என்ன போக்கில் மற்றும் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகும். எல்லா விதமான செயல்களும் ஏற்றத்தை கொடுக்கும். திருப்திகரமாக உணர்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். எல்லா செயல்களும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிப்பு உண்டாக்கும். தொழில் வியாபாரங்களில் ஏற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். பல நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவா எந்த சூழ்நிலையிலுமே நீங்க எடுக்கக்கூடிய காரியத்தை முடிக்காம இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன ஒரு வேலைகளை எடுக்கிறீங்களோ அதுல வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. எல்லோருடைய பெருமை உங்களிடம் வந்து சேரும். அனைவரும் பாராட்டும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். அதற்காக தலைகணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டீங்க. காதல், பாசம், அன்புன்னு வந்தா
அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள். சமூக சிந்தனை உண்டு, நல்ல கருணை உள்ளம் உங்களுக்கு அதிகம் உண்டு. உங்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த நாளுக்கான ராசிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்குங்க. எதை திட்டமிட்டு செய்றீங்களோ அந்த வேலைகள் எல்லாமே இன்றைய நாள் முடிக்கக்கூடும். காலையில் இருந்து இரவு பொழுது வரையில் என்னென்ன வேலைகள் செய்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும், அதை எப்படி செய்ய வேண்டும், யாரால் முடிக்க வேண்டும், உங்களுக்கான பணி என்ன, பொறுப்பு என்ன என்பதை முழுமையாக கணக்கிட்டு வைத்து அதற்கேற்றபடி தகுந்தாற்போல் நேரம் காலம் பார்த்து செய்வீர்கள். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு கைகூடும். நினைத்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் சாதகத்தை கொடுக்கும். வெற்றிக்குரிய நாளாக அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவனஸ்தானாதிபதி. அதே போல உங்களுடைய அதிபதி மிகச் சரியாக 8ஆம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனிப்பாகவும் இருப்பது நல்லது. எந்த சூழ்நிலைகளில் எதை செய்கிறீர்கள் என்பதை மட்டும் அவ்வப்போது சிந்தித்துக் கொள்ளுங்கள். சமூகத்திற்காகவும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இந்த தினம் கிடைக்கும். வீட்டிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாள். சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருப்பதால் எதையும் நேர்த்தியாக முடிப்பீர்கள். உண்மை உள்ளவர்களாக, சத்திய காக்கக்கூடியவர்களாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். தொழில் முறையில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, பணம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கைக்கு பணம் வந்து சேரும். தொழில் பொருளாதாரங்களில் இருந்த முடக்கங்கள் தீரும். மன கவலைகள் அகலும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாகும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். எதிர்பார்த்த பண வாய்ப்புகளுக்கு இடமுண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை நகர்த்துவீர்கள். எண்ணிய வேலைகளின்படி மிக அற்புதமான பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும். சாதகமான நாளாக இருக்கும். வெற்றி நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் முன்னேற்றங்கள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்கள். கோபம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்கும். நீங்களும் அப்படிதான். நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் மனதளவுல பயமோட இருப்பீங்க. அதே மாதிரி சந்தேக குணமும் இருக்கும். ஆனா வெளியே பாக்குறதுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமா நீங்க இருப்பீங்க. அன்பு செலுத்துறதுல, பகை பாராட்டுறதுல உச்சத்துக்கே போவீங்க. உங்ககிட்ட கொடுக்கிற வேலையை முழுமையாக செஞ்சுட்டு போவீங்களே தவிர அது அறகுறையாவோ பாதியிலேயே விட்டுட்டு போக மாட்டீங்க. ஒரு கொடுத்த வேலைகளை முழுமையா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க விருச்சக ராசி அன்பர்கள். இயல்பாகவே உங்களுக்கு மன அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்குங்க. மன அழுத்தத்தோட குழப்பமும் சேர்ந்து இருக்கும். ரொம்ப வெறித்தனமா, ரொம்ப வேகத்தோட சில வேலைகளை கவனிப்பீங்க. ஆனா கோபத்துக்கு போனீங்கன்னா சீக்கிரம் திரும்பி வர்றதுன்றது அவ்வளவு எளிமையா இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் தான் உங்களுக்கு இருக்குங்க விருச்சக ராசி அன்பர்களே. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 21ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டுல ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. ராசியினுடைய களத்திரத்துல விரையாதிபதி சுக்கிர பகவானும், களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ரிஷபத்திலேயே இருக்கிறார். உறவுகளால ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நெருக்கடிகள்லாம் தீரப்போகுது. பணத்தை கொடுத்துட்டு நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் அந்த பணம் கிடைக்கலனாலும் இப்ப இந்த காலகட்டத்துல வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு பிறமொழி பேசக்கூடிய மக்கள்னால நல்ல ஆதரவு இருக்குங்க. ஒத்துழைப்புகள் இருக்கும். சுப காரியத்திற்கு உண்டான விஷயங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையும். விருச்சகராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி இலைகளினால் அர்ச்சனை செய்து கற்கண்டு நைவேத்தியம் செய்து அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க. வாகன பழுதுகள் எல்லாம் சரி பண்ணுவீங்க. வீட்டை பராமரிக்கிறது, குழந்தைகளுடைய நலனுக்காக சில முக்கிய முயற்சிகள் எடுக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் அமையுங்க. வேலை, வியாபாரம், தொழில் முன்னேற்றங்கள், இதனால் லாபங்கள் ஏற்படும். உற்சாகத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலைகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு, ஆற்றல் அதிகம் இருக்குங்க.
சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புரிதல் அதிகரிக்குங்க. பெரிய பெரிய மனிதர்களோடு, ஒரு சில நபர்களோடு உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு. போட்டி பொறாமைகள்லாம் உங்களை பார்த்து கொச்சரிப்பில் இருந்தவங்க, பொறாமப்பட்டவங்க கூட விலகி போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. உடல் நலத்தையும் மனநலத்தையும் மிக அழகாக பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை ரொம்பவே நல்லதுங்க. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை பல சிறப்பை ஏற்படுத்துங்க. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகளை கொஞ்சம் குறையுங்க. பணம் போக்குவரத்து ஓரளவுக்கு சீராக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். நினைச்ச வேலைகளை மிக சீக்கிரமாக செய்து முடிக்க முடியும். எண்ணிய பொருட்களை வாங்குவீர்கள். இந்த நாள் மனம் மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்குங்க. எதையுமே மிக சாதுரியமாக செய்ய முடியும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். கடனை திருப்பி செலுத்த முடியும். இப்படி எல்லா வேலைகளும் உங்களால் முடிந்த அளவுதான் இருக்கு. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் பல நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். காலபுருஷ தத்துவத்துல 9வது ராசியாக வரக்கூடியவங்க நீங்க தாங்க. நவ கிரகங்கள்ல முழு சுபர்னு சொல்லப்படுறவர் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தான். உங்களுடைய ராசி நெருப்பு ராசியாக இருக்கும். 2 குணம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்குங்க. சாகசமான மனநிலையும் இருக்கும். சுதந்திர மனப்பான்மையோடு இருப்பீங்க. எந்த விஷயத்துக்குமே ரொம்ப சீக்கிரமா கோபப்படாம சூழ்நிலையை கையாளக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நிதானமா யோசிச்சு சிந்திச்சு எதை செய்யணும் அப்படிங்கிற பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய பிறப்பிலேயே இருக்குங்க. இப்ப நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா தான் இருக்கும். நட்பு ரீதியா எல்லோருடனும் ரொம்ப எளிதா பழகக்கூடியவங்க நீங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீடான களத்திரத்தில் சுப காரியத்திற்குண்டான விஷயங்களை முன்னெடுத்து செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் நல கலகலப்பான சூழ்நிலைகள் அமையுங்க. வருமானம், செல்வ சேர்க்கை, வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, எந்த விதங்களிலும் பிறரிடத்தில் கொண்டு செல்ல மாட்டீர்கள். வருமான உயர்வு ஏற்படும். வீட்டில் இருக்கிறவங்களால மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவு உண்டு. கலகலப்பான சூழ்நிலைகள் அமையுங்க. செல்வ சேர்க்கை ஏற்படும். வசதி வாய்ப்புகளுக்கு குறை இருக்காது. அரசாங்க வேலைகள், உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யறவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும். தாராளமாக உங்களுடைய வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. உத்தியோகம் தொடர்பான சிக்கல்கள்லாம், பண பிரச்சனைகள் குறையும். மனசுல உங்களுக்கு இருந்த அசௌகரியங்கள், சில குழப்பமான சங்கடங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மற்றவர்களால் உருவாகக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறைந்துவிடும். வர்த்தகத்துல கொடிக்கட்டி பரப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளிலோ அல்லது ட்ரேட்மார்க், ஷேர் ட்ரேடிங், பங்கு சந்தை தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். பணம் வரவுக்கு இடம் உண்டு. குடும்ப ஒற்றுமை, தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு, பிள்ளைகளால் அனுகூலம், உடல்நலம், ஆரோக்கியம், இப்படி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இந்த தினம் பெறுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகத்தான் இருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு சீரம் சிறப்புமாக அமையும். தனுசு ராசி என்பர்களை, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு எப்பொழுதும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தவறிப்போன வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தன வரவு மிகுந்த நாள்.
உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் குறையுங்க, மன சங்கடங்கள் அகலும். பிறரால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பல ஏற்றங்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன். பொதுவாக மகர ராசிக்காரங்கனாலே லட்சியத்தையும் ரொம்ப கடினமான உழைக்கக்கூடிய நபர்களுங்க. பொறுமைக்கு பேர் போனவங்க நீங்க தான். நீங்க எதை குறிவச்சு அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப விடாமுயற்சியோட உழைத்து வாழ்க்கையில வெற்றி பெறணும், நல்ல அந்தஸ்துக்காக பாடுபடக்கூடியவங்க நீங்க தாங்க. உங்களை மிஞ்ச ஆளை இல்லைன்னு சொல்லலாம். மற்ற ராசிகளை காட்டிலும் நீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் ரொம்ப குறிக்கோளாக குறி வச்சா தப்பக்கூடாது, இற விழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் உங்களுடைய குறிக்கோளை அடைய விடாமுயற்சியோட உழைக்கக்கூடியவங்க. உங்களுடைய வேலைகள்ல ரொம்ப அர்ப்பணிப்பு, ஈடுபாடு, எப்பவுமே சோர்வடையாத ஒரு தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு பிறப்பிலேயே இறைவன் கொடுத்த பொக்கிஷங்க மகர ராசி அன்பர்களே. இதை வச்சு அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி உயரதுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். எவ்வளவு சரிவுகள் இருந்தாலும் கிரக ரீதியாக அந்த சரிவுகள் எல்லாவற்றையுமே சமாளித்துக் கொண்டு முன்னேறுவதற்கான வழி என்ன என்று யோசிப்பீங்க. அந்த வகையில இன்றைய ராசி பலன்கள்ல உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி என்ன பலன்கள் இருக்க போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாங்க. மகர ராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துல ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில இருக்கார். அதே போல பூர்வ புண்ணிய பாவகத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல கேத்து பகவானோட இணைஞ்ச மாதிரி அதிலும் சிம்ம வீட்டிலேயே சஞ்சாரம் செய்யறாங்க. உடன் பிறந்தவங்களுடைய குணநலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சுகஸ்தானாதிபதியும் அவர் தான், லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவராகவே இருப்பார். உடன் பிறந்தவர்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவர்களுடைய காரியம் எல்லாவற்றையுமே திருப்தியா செஞ்சு கொடுக்கறதோட மட்டும் இல்ல, அவங்கள சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி பாக்குறதுல உங்களுக்கு அலாதி பிரியம். தம்பதியர்களுக்கு இடையே சின்ன சின்ன வாக்கு போக்கு இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காதுங்க. அதெல்லாம் உடனே குறைஞ்சிடும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். கொஞ்ச நேரம் சண்டை போட்டா கூட அடுத்த நேரம் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அனுசரிச்சு போகக்கூடிய போக்கு இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. பண வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு குறையலாம். நெருக்கடிகள்ல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பணம் கிடைக்கிறதுல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தேவைக்கேற்ற நேரத்துல கண்டிப்பாக பணம் கைக்கு கிடைச்சிடும். வீட்டுல பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக அவர்களுடைய உற்சாகத்துக்கு அளவே இருக்காது. அதிலும் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய அன்பு செயல்கள், உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக பிள்ளைகள் ரொம்பவே ஆனந்தமாக இந்த நாள் இருப்பாங்க. மூத்த அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்த அளவுக்கு சில சலுகைகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கலாங்க. எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் வரலாம். டிரான்ஸ்பர் மற்றும் உயர்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவத்துக்காக நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தாலோ அல்லது சம்பள உயர்வுக்காக நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டிருந்தாலும் மூத்த அதிகாரிகளிடத்துல உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் உண்டு. அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்காக பல போராட்டங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அதிலெல்லாம் வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டுங்க. உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. நினைக்கிறத தான் செய்வீங்க, செய்யறது தான் சொல்லுவீங்க. எதை சொல்றீங்களோ அதை எப்படியாவது நிறைவேற்றக்கூடிய அமைப்பு, பக்குவம், இறைவனுடைய அனுகிரகம், இயற்கை அருள் எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்துல அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைக்கும். லோனுக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தா அந்த லோனுக்கான பணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல, நிறைவாக ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப சந்தோஷத்தோட ஈடுபாடோட செய்து முடிக்கிறதுனால எல்லா வேலைகளையும் இன்னைக்கு நல்லபடியா முடிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தியோட இரவு தூங்க போவீங்க. இந்த நாள் உண்மையிலேயே மகர ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்குங்க. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம் பகை ராசிகள். மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சே போயிடுங்க. எதையுமே ரொம்ப அழகாக செய்து கொடுப்பீங்க. கருத்து ஒற்றுமை இருக்கும். குடும்பத்துல சேம லாபத்தோடு இருக்கக்கூடும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிக்குண்டான நாளாக அமையுங்க. பலம் பொருந்தியவங்களாக இருப்பீங்க. தெய்வ வழிபாடுதலை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே உங்களுடைய வேலைகள் எல்லாமே அனுகூலமாக நடக்குங்க. குடும்பத்துல நல்ல மேன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷகரமான சூழ்நிலைகள், கலகலப்பான நிலைகள் ஏற்படுங்க.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நிறைவு, மனதில் திருப்திகள், சந்தோஷங்கள் நிறைந்த நாளாகும். வியாபார போக்கு திருப்தியை தருங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் கிடைக்கும்படியாகத்தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. சிறப்பான திருப்திகரமான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் 11வது இடத்தில் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் உங்களுடைய ராசி. சனி பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களை ஆளக்கூடியவரும் சனீஸ்வர பகவானே. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல ஒரு தீவிரங்கள் இருக்கும். ஆழமாக இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்க தாங்க. எதையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசி பொதுவா காற்று ராசிங்கிறதுனால பல நேரங்கள்ல உங்களுக்கு மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசோலேஷன் மைண்ட். எதையுமே நிலையாக உங்களுடைய மனது இருக்காது. அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். காற்று எப்படி ஒரு இடத்தில் அடக்க முடியாதோ, அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்குமோ, அதே போலத்தான் உங்களுடைய செயல்களுமே இருக்கும். உங்க குணமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. அப்பப்ப ஒரு மாற்றத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கும் கும்பராசிகாரர்களுடைய குணம். இப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 21ஆம் நாள் ராசியில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் வீடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தான், தந்தைக்குண்டான பாவகம். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 9இல் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படும். நண்பர்களோடு சிறு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய விஷயங்கள்ல நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றால் அதில் சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இடுப்பு வலி மற்றும் அதை சார்ந்த பிரச்சனைகள், வாதம் தொடர்பான சங்கடங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. நேரம் கிடைப்பவர்கள் திருக்கொள்ளிக்காடு சென்று வருவது விசேஷம். செல்வாக்கு அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். சாதாரண விஷயங்களை கூட பிரம்மாண்டமாக செய்து விடுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்கும். இருந்தாலும் சமூகத்தில் வெளியிடங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளுத்தது எல்லாம் பால் என்று இருக்க வேண்டாம். மற்றவர்களுடைய குணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிகளை சுதாரித்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது கிரகிக்க முடியாத ஒரு சில மனநிலைகள் உங்களுக்கு ஏற்படும். ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் துலாம் வீட்டில் சஞ்சாரம். தந்தை வழியில் சிறிய அளவிலாவது உங்களுக்கு சில கடன் தொல்லைகள் ஏற்பட்டு தீரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பண பற்றாக்குறையிலிருந்து மீண்டு வருவதற்கான சில சிந்தனைகள், எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம் பகை ராசிகள். கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. குடும்ப சூழ்நிலைகள். கணவனில் இருந்து தப்பிப்பதற்கான சில மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பணப்பட்டுவாடா செய்ய வேண்டிய நிலைகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அதிக யோஜனைகள் தேவை. மனதில் பட்டதை அப்படியே செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழத்தன்மை, நன்மை தீமை, உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து செய்தால்தான் உங்களால் தப்பிக்க முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம், பொருளாதார சேர்க்கை உண்டு. அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பொதுவாக முழு சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி ஆளக்கூடியவராக இருக்கார். காலச்சக்கரங்கள்ல 12வது கடைசி வீடு மீனராசி தான். பொதுவா மீனராசி அப்படின்னாலே ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாலுமே அடிக்கடி மன குழப்பத்துக்கு ஆளாக்கக்கூடியவங்களாகத்தான் நீங்க இருப்பீங்க. ஒரு நேரம் போல உங்களுடைய மன அமைப்பு இருக்காது. காலையில இருந்தா உங்களுக்கு மாலையில ஒரு மாதிரியா இருக்கும், அல்லது இரவு நேரங்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் மாறலாம். ஏதாவது ஒரு வகையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க.
சாதாரண விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகக்கூடிய நபரா தான் இருப்பீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்குவீங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உங்களுக்கு ரொம்ப இருக்கணுங்க. இது பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஏற்ற இறக்கத்தை உண்டு பண்ணிடும். கனவு உலகத்துல வாழக்கூடியவங்களா தான் மீனராசி இருப்பாங்க. ஆனா மனதளவுல ஆன்மீக எண்ணங்கள்ல அதிகமான ஈடுபாடு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத முழுமையா நீங்க இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம். ராசிக்கு 3வது வீட்டுல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. சுகஸ்தானத்துல சூரிய பகவானோட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் இருக்கார். அதே நேரத்துல 10ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். 1க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான், 1க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசி மீன ராசியிலிருந்து 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்துல 6ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார் குரு பகவான். கடந்த கால விஷயங்கள் பற்றி ஏதாவது ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பொதுவா இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். பழைய விஷயங்களை பற்றி பேசாதீங்க, அதை பத்தி நினைக்காதீங்க. கடந்த கால பிரச்சனை கடந்த காலமாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறது நல்லது. எதையுமே நீங்க மல்லுக்கு இழுத்து அதனோட சண்டை போடாதீங்க. சக ஊழியர்களிடத்துல சாதகமில்லாத ஒரு தன்மை இருக்கும். மன அமைப்பு குழப்பவாதியாக இருப்பீங்க. சனிக்கிழமை தினம்ங்கிறதுனால நவகிரக கோவிலுக்கு சென்று அங்கு தீபங்கள் ஏற்றி 9 விளக்கு ஏற்றி நவகிரகங்களையும் வழிபடுங்க. எள் கொண்டு தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம். இப்படி செய்வதாலும் அல்லது காகத்திற்கு எள் கலந்த தயிர் சாதத்தை வைப்பதாலும் உங்களுடைய கிரக தோஷங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலோ அல்லது கோச்சாரத்திலோ இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் விலகுங்க. குறிப்பாக சனி பகவான் உங்களுக்கு 12வது வீடான கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் வக்ர நிலையில் சனீஸ்வர பகவான் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். ஆக இந்த நாள் நீங்கள் கருப்பு உளுந்து சார்ந்த பொருட்களையும் நீங்கள் தானமாக செய்யலாம். நவ கிரகங்களுக்கு படைப்பது இன்னும் விசேஷம். புதியவர்களோடு ஆலோசனைகளை மேற்கொள்ளக்கூடும். தெரியாத நபர்களோடு எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தாதீங்க. எதிலும் விவேகமாக இருக்கணும். திடீர் முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. நினைச்ச உடனே நினைச்ச வேலைகளை செய்யணும்னா அதுக்கு ஏத்த நாள் இது இல்லைங்க. உங்களுக்கு நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். ஆக எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்தணுங்க. உடல் மன அழுத்தத்தை இல்லாம பாத்துக்கிறதும் மன ஓட்டத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே முக்கியங்க. இல்லைன்னா தேவையில்லாத உடல் உபாதைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். உணவின் மீதான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியிட உணவுகளை தவிர்த்துடுங்க. முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல மீனராசி அன்பர்களே. இந்த நாள் வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமை நிதானம் வேண்டும். மனக்குழப்பத்தோட இருந்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறதுக்கு தியானம் செய்யுங்க, யோகாசனம் செய்யுங்க, நடப்பயிற்சி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது. நவ கிரகங்களினுடைய நல்லாசி ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் உடற்பயிற்சி செய்தால் எந்த கிரக தாக்குதல்களும் இருக்காது என்பது ஐதீகம். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. அது மட்டுமல்ல, நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்குங்க. ஒன்று போல இருக்காது, ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். நீங்கள் தான் அனுசரித்து போகணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய கருத்துக்கள் தேவைப்படும். ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்துல பணிவா கனிவா நடந்துக்கணும். எந்த விதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீங்க. அடக்கத்தோடு இருக்க வேண்டும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பது திருவள்ளுவர் பெருமானுடைய வாக்கு. ஆக எல்லா விஷயங்கள் நீங்கள் தெரிந்திருந்தாலும் பிறரோடு வாக்குவாதங்களையோ அல்லது மற்றவர்களுடைய விஷயத்திலோ தலையிடாதீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பார்க்கும் பொழுது பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போகணுங்க. பொறுமை என்பது வேண்டும். பேச்சுக்களினால் சில தடுமாற்றங்கள் வரலாம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். குழந்தைகளிடத்தில் எதிர்மறையான விஷயங்களை பற்றியோ அல்லது குழந்தைகளை பற்றியோ எந்த விதங்களிலும் நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது. அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பொறுத்து கொண்டாடுங்கள். பொறுத்து கொள்வது மிக மிக நல்லது. பொறுமையாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். பொறுமை கடலினும் பெரிது. ஆக இந்த நாள் பொறுமையை கொண்டாடினால் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் உங்களிடம் நெருங்காது. அமைதியாக வந்து அதுவே அமைதியாக சென்றுவிடும் என்பதை நம்புங்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட அன்னதானம், வஸ்திர தானம், இயலாதவர்களுக்கு சில பொருட்கள், உபகரணங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், குடிநீர் தானம் செய்வதாலும் பல விஷயங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகுவதை நீங்கள் உணரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நாள் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.